தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரம் நம்ம உலகத்தின் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? இஸ்ரேல் ஈரான் போர்க்களத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ட்ரி கொடுத்தது அமெரிக்கா. திரு ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுத்து அமெரிக்காவுடைய போர் விமானங்களை அனுப்பிவிட்டார். குண்டுமழை பொழிந்தது. அமெரிக்கா என்ட்ரியை பற்றி நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமாயின் இங்கே இல்லை, வரைபடத்துக்கு போகலாம் வாங்க. முதல்ல நம்ம வரைபடத்தில் ஈரான் எங்கே இருக்குது, இஸ்ரேல் எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது என்பதை புரிந்து கொண்டால் இந்த விவகாரத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் திரையில் பார்க்கறது இப்போ நாங்கள் ஜூம் இன் பண்ணியிருக்கோம். இது ஈரானுடைய வரைபடம். நான் சற்றே ஜூம் அவுட் செய்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இஸ்ரேல் தெளிவாக தெரியும். இங்கே இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேலுக்கு கீழே சவுதி அரேபியா, இங்கே ஈரான். நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் தெளிவான புரிதலுக்காக முதல்ல இந்தியா பக்கத்தில் பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடியதான் ஈரான். அதாவது நம்ம பக்கத்து நாடு தான் ஈரான். அங்கே தான் இப்போது அமெரிக்கா குண்டு போட்டிருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈரானுக்கு பக்கத்தில் ஈராக்குக்கு பக்கத்தில் ஜார்டனுக்கு பக்கத்தில் இஸ்ரேல். ரெண்டு நாடு தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிறது. அவங்க ரெண்டு பேர் மோதுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணால் அமெரிக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணாலும் அமெரிக்கா தெரியல, அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. ஈரான் இங்கே இருக்குது, அமெரிக்கா பாருங்கள் இங்கே இருக்குது. இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? அமெரிக்கா, பிறகு அட்லாண்டிக் பெருங்கடல், பிறகு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் வருது. பிறகு உங்களுக்கு இந்த அரபு பாலைவன பூமி வருது பாருங்க. இங்கே தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. சரி, எம்மாதிரியான ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம்னா, அமெரிக்கா இப்போ தான் நேரடியாக போர்க்களத்தில் குதிக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஆனால் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாடாளுமன்ற எம்பிக்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாடு, அதாவது அமெரிக்கா இன்னொரு நாடோட போர் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்ற ஒப்புதல் வேணும். அங்கே நாடாளுமன்றம் தான் பவர்ஃபுல், அதிபர் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் சொல்கிறார்கள். ட்ரம்ப் தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு நாடு இன்னொரு நாடு போர் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்ற ஒப்புதல் அவசியம். ஆனால் நாங்கள் கொண்டு போய் போட்ட குண்டு போர் கிடையாது. நாங்கள் போர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் செய்யணும் அப்படின்னா நாங்கள் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை எடுக்க வேண்டும். இங்கே நாங்கள் போர்னே சொல்லலையே, நாங்கள் தாக்குதல் தான் நடந்திருக்கோம். நாங்கள் போர்னு டிக்ளேர் பண்ணால் தான் நாடாளுமன்ற அனுமதி வேண்டும். நாங்கள் செஞ்சது அரசியல் சாசனப்படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, எம்மாதிரியான குண்டு போடப்பட்டது, எங்கே போடப்பட்டது, என்ன தாக்கம்? இப்போது அமெரிக்கா 3 இடத்துல ஈரானில் குண்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஜூமின் வந்துடுவோம். ஜூமின் வந்துட்டால் நீங்கள் ஈரானுடைய வரைபடத்தை ரொம்ப தெளிவாக இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது ஈரானுடைய மேப் உங்களுக்கு நாங்கள் வரைஞ்சி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் ஈரான் என்கிற நாடு. இது ஈரான் என்கிற நாடு. இது இஸ்ரேல். இப்போ வரைகிறோம் பாருங்கள், இது இஸ்ரேல். ஈரானில் அமெரிக்கா டெஹரானுக்கு கீழே 3 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது 3மே அணு உலை. அதாவது சாதாரணமாக யுரேனியத்தை பயன்படுத்தினா நாம் இந்த அணுவை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம். இதுதான் அணு உலைகள். அணு உலைகளில் மின்சாரம் தயாரித்து நிறைய நாடுகள் பயன்படுத்துகிறாங்க, நாமளும் பயன்படுத்துகிறோம். அந்த யுரேனியத்தை என்ரிச் செய்தால், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனால் அது அணுகுண்டாக பயன்படுத்தலாம். இப்போ அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறது ஈரான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அமெரிக்கா கொண்டு போய் இந்த அணு குண்டுகள் எங்கே தயார் செய்கிறார்களோ அதை நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 இடங்களை சொல்றாங்க. இதற்காக அவர்கள் பயன்படுத்தியது B-2 பாம்பர்ஸ் என அழைக்கிறார்கள். முதல்ல அந்த போர் விமான காட்சிகளை பார்த்து விடுவோம்.
இந்த போர் விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்தது, இதற்கு பெயர் B-2 ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என அழைப்பார்கள். இது ஒரு குண்டு, இந்த போர் விமானத்தில் ஒரு பயங்கரமான குண்டு இருக்கும்ல, அந்த குண்டுக்கு பெயர் GBU-57, அதாவது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர், MOP என அழைக்கிறார்கள். இது 13,000 கிலோகிராம் கூட இருக்குமா அந்த குண்டின் எடை. இது என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் இப்போ ஈரானில் எங்கே அணுவில் இருக்கோ அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா பூமிக்குள்ளே போய் தான் வெடிக்கும். பூமியில் பட்ட ஒன்று வெடிக்காது, பூமிக்குள்ளே போகும். அதுக்கு மோட்டார்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண நம்மளுடைய பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் 12 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் பூமியிலிருந்து. அதே போல் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் 12 கிலோமீட்டர் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் பறக்கிற உயரத்திலே பறந்து அந்த குண்டை போட்டாங்க. அது குண்டு கீழே வர 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 ஸ்பீடு அதிகரிக்கிறது, வெலாசிட்டி அதிகரிக்கிறது, பிக்கப் ஆகிறது. இந்த ஃபோர்ஸில் பூமியில் பட்டவுடனே அது சுமார் 60 மீட்டர் உள்ளே போகக்கூடும். 60 மீட்டர் உள்ளே போய் தான் பிறகு கொஞ்சம் லேட்டாக தான் டெட்டனேட் பண்ணுவாங்க, பிறகு அது வெடிக்கும். சாதாரணமாக அணுவில் எவ்வளோ ஆழத்தில் அமைந்திருக்கு ஈரான்லன்னு கேட்டிங்கன்னா 80 மீட்டர். இஸ்ரேல் கிட்ட அந்த குண்டு இல்லை. உலகத்தில் சிறந்த நாடுகள் கிட்ட அந்த குண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அமெரிக்கா தான் இராணுவ பலத்தின் பயங்கரமான நாடு, உலகத்தின் சூப்பர் பவர் என்று இதனால் அழைக்கிறோம். அமெரிக்கா கிட்ட பயங்கரமான குண்டு இருக்கு. இந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸ் கொண்டு போய் போட்ட குண்டு பங்கர் பஸ்டர் பாம்ஸ் என அழைப்பார்கள். அது பங்கர் என்றால் பூமிக்கு அடியில் கூட போய் அது தாக்கும் என்பது பொருள். ஆனால் அதுவே 61 மீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சம் போக முடியும். இதனால் 80 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கிற ஈரானுடைய அந்த அணுகுண்டு தயாரிப்பு, ஒருவேளை அந்த அணு உலையோ அல்லது அணுகுண்டோ அல்லது அந்த சோதனையோ என்ன சொல்ல வராங்களோ, அந்த தயாரிப்பானது 80 மீட்டர் ஆழத்தில் நடைபெற்றால் அங்கே எந்த அளவுக்கு அது தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனால் முழுமையாக அழித்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. முதல்ல அந்த விமானத்தை பார்த்தோம். அந்த விமானம் வானில் பறந்து குண்டு போடக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். போர் விமானத்தில் பறந்து குண்டு வீசியது ஒன்று, கப்பல் இருந்து ஏவுகணைகளும் வீசியிருக்காங்க. கப்பலை நிறைய இடத்துல நிறுத்த வச்சிருக்கிறது அமெரிக்கா. அதாவது அந்த எந்த இடத்தில் அந்த ஏவுகணை வீசப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது இங்கே பாருங்க, இந்த கடல்லையும் அமெரிக்கா தன்னுடைய கப்பல்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போல் இங்கே மெடிட்டரேனியன் சி, அங்கேயும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த கடல் பகுதியிலிருந்து ஈரான் மேலே அந்த ஏவுகணையை வீசினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இந்த ஈரானில் இந்த பகுதியில் 3 அணு உலைகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது எந்தெந்த பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நட்டன்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோர்டோ அப்படின்னு சொல்லி அந்த தாக்குதல் எங்கே நடத்தியிருக்காங்களோ அதை தந்தி டிவி கிராஃபிக்ஸ் காட்சிகளாக செய்திருக்கிறோம். அதை பார்த்து விடுவோம். ஈரான் இப்பொழுது பதிலடி கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பார்கள். ஏன்னா ட்ரம்ப் என்ன எச்சரிக்காருன்னா, இதோடு நீங்கள் அமைதிக்கு வந்திருக்க, நாங்கள் உங்கள் மேலே குண்டு போட்டுட்டோம், நீங்கள் திருப்பி தாக்குனீங்கன்னா எங்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. இஸ்ரேல் எதை எதிர்பார்த்ததோ அமெரிக்கா அதை செய்து விட்டது. அமெரிக்காவை உள்ளே இழுக்கணும் தங்களுடைய சண்டையில் என்று இஸ்ரேல் மும்முரமாக இருந்தது. அமெரிக்காவும் ஒத்துழைத்து விட்டது. ட்ரம்புடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமருக்கு மிக்க மகிழ்ச்சி. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாற்றில் இது தங்கத்தால் பொறிக்கப்படும், அமெரிக்கா உள்ள குதிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஈரான் இப்பொழுது வரை இருக்க தகவல் படி அமெரிக்கா பேசஸை தாக்கவில்லை, அதுக்கு பதிலாக இஸ்ரேலை தாக்கி வருகிறார்கள். இல்லைனா இஸ்ரேலில் ஏர் ரைட்ஸ், அந்த சைரன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தபடி பல இடங்களில் தங்களுடைய பேசஸை அமைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், குவைத், பக்ரைன் போன்ற இது வந்து குவைத், பக்ரைன்,
கத்தார் அது போன்ற நாடுகள்லாம் அமெரிக்கன் பேசஸ் ஏற்கனவே இருக்கிறது, சவுதி அரேபியாவிலும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு அருகில் அமெரிக்கா பலத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறது. அந்த பேசஸை ஈரான் தாக்குமா தாக்காதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். அமெரிக்கா போர்க்களத்தில் குதித்து விட்டது. ரஷ்யா, சீனா என்ன சொல்ல போகிறார்கள்? ஏற்கனவே அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறார்கள், விலகி நில்லுங்கள், நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் போர் தீயை மூட்டி விடுகிறீர்கள், அணைப்பதில்லை. இஸ்ரேல் செய்வது தவறு, இஸ்ரேலுக்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என்று சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் எச்சரித்திருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு கண்டனத்தோடு அவர்கள் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்களா? போரில் அவர்களும் சேர்ந்து கொள்வார்களா? ஒருவேளை அவர்கள் சேர்வார்களேயாகின் அது உலகப் போராக மாறிவிடும் என்று போர் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஈரானுடைய பதிலடி அமெரிக்கா மீது இருக்குமா? அடுத்த கட்டமாக ரஷ்யா, சீனாவின் என்ட்ரி எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து உலகப் போர் மூலுமா அல்லது இது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய போராக இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். மற்ற போர்க்கள செய்திகளை பார்த்து விடுவோம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அதே நேரத்தில் காசாவிலும் தொடர் தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. தற்போது வரை 55,700க்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே ஹமாஸால் பிடித்து செல்லப்பட்ட 3 பணைய கைதிகளை சடலமாக இஸ்ரேல் ராணுவம் மீட்டுள்ளது. தற்போது 50 பணைய கைதிகள் இருப்பார்கள் என்றும் அவர்களில் 20 பேர் மட்டுமே உயிருடன் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மறுபுறம் ரஷ்யா யுக்ரைன் போரும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யுக்ரைனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மீதும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்கி வருகிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் இது தொடர்பாக பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டினால் கடைசியாக ஜெலன்ஸ்கியுடன் பேச தயார் என கூறியுள்ளார். மேலும் யுக்ரைனியர்களும் ரஷ்யர்களும் ஒன்றுதான் என்ற புட்டின், ஒட்டுமொத்த யுக்ரைனுமே தங்களுடையது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குர்ஸ்க் பகுதியில் கன்னி வெடிகளை அகற்ற 1000 வீரர்கள், மறுசீரமைப்புக்கு 4000 வீரர்கள் என 5000 வீரர்களை ரஷ்யாவுக்கு வடகொரியா அனுப்பியுள்ளது. இதை பார்த்த உடனே நீங்கள் ஏதோ காட்டுத்தீ அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அமெரிக்காவில் எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஸ்டார்ஷிப் என்கிற ராக்கெட் வெடித்து சிதறிய காட்சியை தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எலான் மஸ்குக்கு இதனால் என்ன புதிய சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ட்ரம்ப்போடு இருந்த நட்பு முறிந்து விட்டது. ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார் கவர்மெண்ட்லேருந்து. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு குழு அமைச்சிருக்காரு, எலான் மஸ்குக்கு கொடுக்குற கான்ட்ராக்ட் எல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தரப்பிலிருந்து எலான் மஸ்குக்கு கிடைக்கின்ற கான்ட்ராக்டுகளுக்கு ஒரு சோதனை ஏற்படுமா? ஏன்னா நட்பு பழைய மாதிரி இல்லை, முறிந்து விட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ட்ரம்ப் இப்பொழுது எந்த அளவுக்கு எலான் மஸ்கோடு இணைந்து செயல்படுவார்? அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் ப்ராஜெக்ட்ஸ், அரசாங்க ப்ராஜெக்ட்ஸை அவர்கிட்ட ஒப்படைப்பாரா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா செய்திகளை பார்த்து விடுவோம். சீனாவின் ஹியூனான் மற்றும் ஹுபே மாகாணங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான குடியிருப்புகள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன. மத்திய சீனா மற்றும் தென் சீனாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அதீத கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹூனான் மாகாணத்தில் பெய்த கனமழையால் லிசோய் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் பாதுகாப்பு அளவை தாண்டி 2 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் கரையோரங்களில் உள்ள பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேபோன்று ஹூபே மாகாணத்திலும் ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். வடகொரியாவில் மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்கள், பியாங்யாங் உள்ளிட்ட நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்யும் என வடகொரிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமையிலிருந்து 3வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தலைநகர் பியாங்யாங்கில் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை 3 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென் சீன கடற்பகுதியில் நுழைந்த பிலிப்பைன்ஸ் கடற்படை கப்பலை சீன கடற்படை கப்பல் தண்ணீரை பீய்ச்சி அடித்து விரட்டியுள்ளது. பிலிப்பைன்ஸ் அருகே சீன கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்யான் டாவ் தீவு அருகே பிலிப்பைன்ஸின் கடற்படை கப்பல் நுழைந்ததால் அங்கு சீன கடற்படை விரைந்தது. பிலிப்பைன்ஸ் கப்பலை சுற்றி வளைத்து எச்சரிக்கை விடுத்ததோடு சீன எல்லையை விட்டு வெளியேறுமாறு மிரட்டி தண்ணீரை பீய்ச்சி அடித்து விரட்டியது.
இந்தோனேஷியாவில் உள்ள லெவோ டோபி லக்கி என்ற எரிமலை கடந்த செவ்வாய்க்கிழமை வெடித்து புகையை வெளியேற்றியது. 11 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவிய புகைமூட்டம் பல மணி நேரம் அசையாமல் இருப்பது போன்று காட்சியளித்தது. அதே நேரத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் சாம்பல் படிந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். சீனாவின் குவாங்சூ நகரில் உள்ள பூங்காவில் வளர்ந்து வரும் மெய் சூ என்ற பாண்டா கரடி கடந்த புதன்கிழமை தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடியது. மூங்கில், இறைச்சி உள்ளிட்டவற்றை வைத்து பூங்கா ஊழியர்கள் வைத்த கேக்கை நண்பருடன் சேர்ந்து பாண்டா கரடி ருசித்தது. முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் கரடியை பார்க்க சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். சீனாவின் சோங்க்விங் நகரில் நடைபெற்ற ட்ரோன் லைட் ஷோ கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 11,787 ட்ரோன்கள் பயன்படுத்தி பல்வேறு நகரங்களின் வடிவங்கள், மலர்கள், இதயம், பொம்மை உள்ளிட்ட உருவங்கள், வாசகங்கள், வான வேடிக்கையை போன்ற ட்ரோன்கள் மூலம் வடிவமைப்பு போன்றவை காண்போரை கவர்ந்தெழுத்தது. கென்யா தலைநகர் நைரோபியில் கஸ்டடி மரணத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். கடந்த வியாழக்கிழமை நடந்த போராட்டத்தில் போலீசாரை நோக்கி சிலர் கற்களை வீசி தாக்கினர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது. அதை மீறி போலீசாரை தாக்க முயன்றவர்களை சுற்றி வளைத்து போலீசார் விரட்டி தாக்கினர். ஆப்பிரிக்கா நாடான கானாவில் 3030 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. பல்வேறு சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட 3.5 டன் கொக்கைன் அனைத்தும் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே இடத்தில் வைத்து எரித்து அழிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பால்டிக் கடல் பாதுகாப்புக்காக ஆளில்லா கடல் ட்ரோனை டென்மார்க் ஆய்வு செய்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை கோபன்ஹேகன் துறைமுகம் பகுதியில் 2 ஆளில்லா கடல் ட்ரோன்கள் பரிசோதிக்கப்பட்டது. ஏற்கனவே 2 ஆளில்லா கடல் ட்ரோன்கள் கண்காணிப்பு பணியில் இருப்பதாகவும் தற்போது களமிறக்கப்பட்டுள்ள 2 கடல் ட்ரோன்களும் 3 மாதங்கள் பணியில் இருக்கும் என்றும் டென்மார்க் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவற்றின் மூலம் பால்டிக் கடலின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கண்காணிக்கவும் முடியும் என்றும் கூறியுள்ளனர். இங்கிலாந்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் நீச்சல் குளம், பூங்கா உள்ளிட்டவற்றில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். கடும் வெப்ப அலையால் முக்கியமான ஆறுகள் வறண்டு வெடிப்பு விட்டு காணப்படுகின்றன. கடுமையான வெப்ப அலை வீசும் என்றும் கடந்த 2022ஆம் ஆண்டை போன்று 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் பிரிட்டன் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே பிரான்சிலும் வெப்ப அலையை சமாளிக்க பொதுமக்கள் தங்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து வெப்பத்தை தணித்தனர். டென்மார்க்கின் ஃபெனோ தீவில் விதவிதமான பட்டங்கள் விடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 40வது ஆண்டாக கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய இந்த திருவிழாவில் 26 நாடுகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பல உருவங்களில் பட்டங்களை வடிவமைத்து பறக்க வைத்தனர். 4 நாட்கள் நடைபெற்ற பட்ட திருவிழாவில் 25,000த்திற்கும் மேற்பட்ட பட்டங்கள் விடப்பட்டன. இதில் இந்தோனேஷியாவின் 100 மீட்டர் நீள பட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது. குரோஷியாவின் அட்ரியாட்டிக் கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயை விமானம் மூலம் தண்ணீர் ஊற்றி அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட காட்டுத் தீயால் ஏராளமான மரங்கள் எரிந்து சாம்பலாயின. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தந்திருந்ததால் அவர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். உலகிலேயே அதிக சீற்றமுடைய எரிமலைகளுள் ஒன்றாக அறியப்படும் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலாயூயா எரிமலை கடந்த டிசம்பர் மாதம் முதல் தொடர்ந்து பலமுறை வெடித்து லாவா குழம்பை வெளியேற்றி வருகிறது. எரிமலையின் வடக்கு துவாரத்தின் வழியாக பீரிட்டு வெளியேறிய பாறை குழம்பு 300 மீட்டர் உயரத்திற்கு சீறி சிதறியது. இவற்றை ஆய்வாளர்கள் வைத்துள்ள கேமராவில் பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு விர்ஜீனியாவில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தில் குடியிருப்பு கட்டிடம் கடுமையாக சேதமடைந்தது. ஃபேர்மாண்ட் நகரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மலையை ஒட்டியுள்ள குடியிருப்புகளுக்குள் சேரும் சகதியுமாக தண்ணீர் புகுந்தது. வீடுகள் முழுவதும் சேறு அடைத்ததால் கட்டிடத்தின் மேல் பகுதியிலிருந்து அருவி போன்று வெள்ளம் கொட்டியது. அமெரிக்காவின் கென்சாஸ் மாகாணத்தில் கட்டிடத்தில் மோதிய சிறிய விமானம் மேற்கூரை மீது நின்றது.
கார்டனர் பகுதியில் உள்ள விமான நிலையத்தில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. 2 பேர் மட்டுமே பயணித்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். பெருநாட்டில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் தெறித்து ஓடினர். தலைநகர் லிமாவில் 6.1 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் கட்டடங்களை விட்டு பொதுமக்கள் வெளியேறி தெருக்களில் தஞ்சம் புகுந்தனர். பலர் அச்சம் காரணமாக தேவாலயங்களில் குடிபுகுந்தனர். இத்துடன் தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு. நன்றி, வணக்கம்.